Voice of Parliament, from TBC. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, பாதுகாப்பு அமைச்சு, உள்ளக பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ இராஜாங்க அமைச்சுக்களின் குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்புக்கு உட்பட்டு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனது இனம் சார்ந்த மொழி பிரதேசம் மக்கள் சார்ந்த அமைச்சு தொடர்பான பிரச்சனைகளை எடுத்துக் கூறுவது பொருத்தமென நினைக்கின்றேன். வழமை போலவே இந்த வருடமும் பாதுகாப்பு அமைச்சு மொத்த வரவு செலவு திட்டத்தின் பெருந்தொகையினை குறிப்பாக 3,55,159 மில்லியன் ரூபாவினை தனக்குள் எடுத்துக்கொண்டுள்ளது. சுகாதாரம், கல்வி, உட்கட்டமைப்பு, நீர்ப்பாசனம், நீர்வளங்கள் போன்ற துறைகள் பின்தள்ளப்பட்டுள்ளது. யுத்தம் நடந்த காலத்தில் நீங்கள் கூறிய அதே நியாயத்தை யுத்தம் முடிந்து 11 வருடங்கள் கழித்தும் பாதுகாப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டுக்கான காரணமாக கூறுகின்றீர்கள். இது எந்த வகையில் நியாயம் என்பது எங்களுக்கு புரியவில்லை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதிக்கு தண்டனை வழங்கும் போது குற்றம் சாட்டும் தரப்பின் நியாயம் மாத்திரம் கேட்கப்பட்டு நீதி வழங்கப்படுவதில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பான கருத்துக்களும் கேட்கப்பட்டு இருதரப்பு நியாயங்களையும் சீர்தூக்கி ஆராய்ந்தே தீர்ப்பு வழங்கப்படுவது வழக்கம். இதுவே இயற்கை நியதியுமாகும். ஆனால் பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, இனவாதி என எம்மீது பலவித குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்றீர்கள். ஆனால் நாம் ஏன் இனவாதியானோம், ஏன் பிரிவினைவாதியானோம் என எம்மால் மொழிப்படும் எந்த கருத்துக்களையும் கருத்தில் கொள்ளாது உங்கள் தீர்ப்பினை உங்கள் பாணியில் வழங்குகின்றீர்கள். இது எந்த வகையில் இயற்கை நீதியின் பாற்படும்? இது உங்களது எந்த தண்டனை சட்டக்கோவையின் பாற்படும்? இவை எதுவும் எமக்கு புரியவில்லை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இலங்கையில் இனப்பிரச்சனை, மொழிப்பிரச்சனை எதுவும் இல்லை என்று கூறிய நீங்கள் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண சர்வகட்சி மகாநாடு, வட்டமேசை மகாநாடு நடத்தியது எதற்காக? இந்திய மத்தியஸ்தத்துடன் திம்பி பேச்சுவார்த்தை நடத்தியது எதற்காக? இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தியது எதற்காக? நோர்வே அனுசரணையுடன் தாய்லாந்து, ஒஸ்லோ போன்ற இடங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்தியது எதற்காக? இனப்பிரச்சனை ஒன்று உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தானே. அன்று பிரச்சனை ஒன்று உள்ளது என ஏற்றுக்கொண்ட நீங்கள் இன்று பிரச்சனை எதுவும் இல்லை என்று பிறழ்வது ஏன்? கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கார்த்திகை மாதம் இந்த நாட்டில் வாழும் இந்துக்களுக்கு ஒரு புனிதமான மாதம். உங்களுக்கு போயா தினம் எப்படி புனிதமானதோ அப்படியே இந்துக்களுக்கு கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி தினம் ஒரு முக்கிய பக்தி ததும்பும் தினமாகும். பௌத்த மக்கள் எவ்வாறு பௌர்ணமி தினத்தில் விகாரைகளில் சென்று தீப ஒளியேற்றி போதி மாதவனை வழிபடுகிறார்களோ அவ்வாறே கார்த்திகை மாதத்தில் எமது இந்து மக்களும் தமது வீடுகளில், தமது ஆலயங்களில், ஆலயங்களை ஒட்டிய வீதிகளில், கல்வி நிலையங்களில் தீபங்களை ஏற்றி தம் வாழ்வில் ஒளிபெற வேண்டும் என இறைவனை வேண்டி தம் வாழ்வு, தம் நாடு ஒளிபெற வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். இது அரசியலமைப்பு எமது மக்களுக்கு வழங்கிய உரிமை. அத்துடன் குடியியல் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாயம், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதனை ஏற்றுக்கொண்ட நாடுகளின் மக்களுக்கு வழங்கிய உரிமையும் கூட. இந்த சமவாயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இவ்வருட கார்த்திகை பௌர்ணமியில் நடந்தது என்ன? புனிதமான ஆலயங்களில் ஏற்றப்பட்ட தீபச் சுடர்கள் நமது நாட்டின் படை வீரர்களால் துவம்சம் செய்யப்பட்டன என்பதை நீங்கள் அறிவீர்களா? பௌத்தத்திற்கும் இந்துவிற்கும் புனிதமான கார்த்திகை பௌர்ணமியில் கார்த்திகை தீபமேற்றிய தீபச் சுடரை எமது நாட்டின் படை வீரர்கள் காலால் மிதித்து துவம்சம் செய்ததை எத்தி எறிந்த காட்சிகளை முகநூலில் கண்ட எம்மக்கள் எத்தனை துயரமடைந்திருப்பார்கள். அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிவீர்களா, புரிவீர்களா? கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இத்தனைக்கும் தமது மத அனுஷ்டானத்தை கடைப்பிடித்த எமது மக்கள் இந்த நாட்டின் அரசியலமைப்பு அவர்களுக்கு வழங்கிய மத உரிமையை, நீங்கள் ஒப்பமிட்ட சர்வதேச சமவாயம் அவர்களுக்கு வழங்கிய அந்த உரிமையை அவர்கள் அனுபவிக்கும் போது தமது மத அனுஷ்டானத்தை நிறைவேற்றிய அந்த இளைஞர்களை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்து இன்று அவர்கள் பிணையில் வெளிவர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நமது நாட்டின் பயங்கரவாத தடைச்சட்டம் எந்த வகையிலும் இயற்கை நீதியுடன் ஒன்றிணையும் சட்டமல்ல.
கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த கால யுத்தத்தில் இறந்த தமது குழந்தைகளை, கணவர்களை, உறவுகளை, நட்புகளை நினைவுகூரும் விதமாக, தமது துயரினை பகிர்ந்து கொள்ளும் முகமாக முகநூலில் பகிர்ந்து கொண்டவர்கள், அதுவும் கார்த்திகை மாதத்தில் பகிர்ந்து கொண்டவர்கள், இரங்கலினை தமது பாணியில் தமக்கு தெரிந்த விதத்தில் தெரிவித்தவர்கள் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவர முடியாத வகையில் தடுப்பு காவலுக்கு உட்பட்டுள்ளார்கள். எனது மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட தமது உறவுகளை, சகோதரர்களை இழந்தவர்கள், அதற்கு மேலாக முன்னாள் அவர்களுடன் இருந்தவர்கள், தமது உறவுகளை நினைத்து முகநூலிலே பதிப்பிட்டவர்கள், குறிப்பாக வாழைச்சேனை பிரதேசத்திலே கிண்ணையடியிலே கோகிலன் என்ற ஒரு ஊடகவியலாளர் கூட, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாட்டாளர் அவர் கூட இன்று கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதே போன்ற ஒரு அரச ஊழியர் சோமனன் என்று கூறக்கூடிய சித்தாண்டியைச் சேர்ந்த ஒரு ஊழியர் உட்பட 20க்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்று பயங்கரவாத தடை சட்டத்திற்குள்ளே பிணையில் வெளிவர முடியாதபடி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எங்களது முன்னாள் இராணுவ தளபதி தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உரையாற்றும் போது கூறியிருந்தார், யுத்தத்தை தனது காலத்திலே முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் 12,000 இளைஞர்களை புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதாகவும் நான் வரவேற்கின்றேன். அவர்களை சமூகத்தில் இணைப்பதற்காக பல பயிற்சிகளை கொடுத்து நீங்கள் அவர்களை சமூகத்துடன் இணைத்து விட்டிருக்கின்றீர்கள். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? அவர்கள் கண்காணிப்பின் கீழ் இருக்கின்றார்கள். புலனாய்வு பிரிவின் கண்காணிப்பின் கீழ் இருப்பது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களது சுய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு எந்த விதமான உதவியும் செய்யாத காரணத்தினால் இன்று பல பேர் வீதிகளிலே பிச்சை எடுக்கும் அளவிற்கு கூட இருக்கின்றார்கள், மன விரக்தியுடன் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் அரசியலிலே ஜனநாயக நீரோட்டத்திலே கலந்து கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே என்னுடன் வந்தவர்களை கூட என்னிடம் புலனாய்வு பிரிவினர் கேட்டார்கள், இந்த குறிப்பிட்ட நபர் உங்களுடன் இந்த பிரதேசத்திற்கு வந்த அன்று நான் திருப்பி கேட்டேன் அந்த புலனாய்வு பிரிவினருடன், அவர்களை நிம்மதியாக வாழ விடுங்கள், அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், அவர்களை மக்களுடன் இணைத்த நீங்கள் நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்று. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, எங்களது பிரதேசத்திற்கு பிரிகேடியர் அவர்கள் வந்திருந்தார், அவர் என்னிடம் வினவினார் என்று கேட்டார். இப்படியான செயல்களை நிறுத்தி அவர்களை சந்தோஷமாக வாழ வைப்பதன் மூலம் அவர்களை சமூகத்தில் நீங்கள் இணைத்துக் கொண்டதற்கான பலனை அனுபவிப்பீர்கள் என்று கூறுகின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் எனது பாராளுமன்ற உரைகளிலே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், ஒரு தரப்பு நியாயம் மட்டும் இயற்கை நீதிக்கு உட்படாது. இயற்கை நீதியின் அடிப்படை கோட்பாடு இருதரப்பையும் கீழ் என்பது. ஆனால் நீங்கள் ஒரு தரப்பு நியாயத்தின் அடிப்படையில் செயற்பட்டு இயற்கை நீதியை காலில் போட்டு மிதிக்கின்றீர்கள். ஒரு காலத்தில் தமிழ் மக்களின் நியாயம் உணர்ந்து ஆயுத போராட்டத்தின் அவசியம் உணர்ந்து ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் பின் உங்களது பங்கு பற்றுதல் ஊடாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் ஜனநாயக வழிக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினராகி இப்போது 2வது தடவையாக மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வந்த ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி என்ற வகையில் இந்த கௌரவ சபையில் இதனை எடுத்துக் கூறுவதற்கு தமிழர் தரப்பில் என்னை விட எவரும் பொருத்தமானவர் இல்லை என்று நினைக்கின்றேன். ஏனெனில் போராட்டத்தின் விழுப்புண் இன்றும் எனது உடலில் உள்ளது. அதே போல இந்த நாட்டின் மீதான பாசமும் பற்றும் இன்றும் எனக்குள்ளது. அதனால் தான் எனது உரையில் எம்மை புரிந்து கொள்ளுங்கள், எமது கோரிக்கையின் நியாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றேன். தயவு செய்து ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் இளைஞர்களை ஆயுத போராட்டத்திற்கு தள்ளியது யார்? உங்களது இன மத மொழி ரீதியான சட்ட ஏற்பாடுகள். இதன் காரணமாக சாத்வீக ரீதியில் அரசியலை முன்னெடுத்த எமது தமிழ் கட்சிகளின் கோரிக்கைகள் உங்களால் ஏற்றுக்கொள்ளாத முடியாத நிலை. அவர்கள் உங்களுடன் மேற்கொண்ட பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்களில் உங்களது வஞ்சகத்தன்மை இவை காரணமாக ஏற்பட்ட விரக்தி நிலை. இதனை எடுத்துரைத்த இளைஞர்களது கருத்துக்களை கவனித்துக் கொள்ளாத உங்களது நிலை.
இதுவே இளைஞர்களை பிரிவினைவாதிகளை ஆக்கியது. உங்களது பயங்கரவாத தடைச்சட்டம் இதனை மேலும் மோசமாக்கியது. அப்பாவி இளைஞர்களின் கைதுகளும் சிறை வாழ்வும் வெளியில் இருந்த இளைஞர்களின் சிந்தனையை இவர்களின் பால் ஈர்த்தது. நமது நாட்டு படைகளும் அதற்கு எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தது. இதனால் தான் அன்று இந்த பிரச்சனை பூதாகரமாகியது. எனது இயக்கமான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் தளபதி உட்பட பல பேர் வெளிக்கடை சிறையிலே 82களிலே இருந்தபோது அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு மேடையிலே அவர்கள் இருவரும் 2 உரைகளை ஆற்றியிருந்தார்கள். தலைவர் தங்கத்துரை அவர்கள் டெலோவின் தலைவர் உரையாற்றும் போது, நாங்கள் வன்முறை மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல, மாறாக எங்கெங்கு மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ அடக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்காக குரல் கொடுப்போம், கரம் கொடுப்போம் என்று கூறினார். எமது கட்சியின் இயக்கத்தின் டெலோவின் தளபதி குட்டிமணி அவர்கள் கூறினார், நாங்கள் சிங்களவர்களின் உரிமைகளை பறிக்க வந்தவர்கள் அல்ல, எமது போராட்டத்திற்கு உங்களது ஆதரவை தாருங்கள் என கேட்டார். எனக்கு நடப்பது நாளை உங்களுக்கும் நடக்கும் என கூறினார். எனது கண்களை ஒரு ஏழை தமிழனுக்கு கொடுங்கள், அதன் மூலம் நான் சுதந்திரமான தமிழீழத்தை பார்ப்பேன் என்று கூறினார். அதற்காக அவரது கண்கள் தோண்டப்பட்டு காலில் போட்டு மிதிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அன்று அவர் தீர்க்க தரிசனமான ஆற்றிய உரை இன்று இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடிநீர் கேட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். 2012ஆம் ஆண்டு வெளிக்கடையிலே சூடு நடக்கின்றது, இன்று மகர சிறைச்சாலையிலே நடக்கின்றது. எனவே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் ஏன் விடுதலைக்காக போராடினோம் என்பதை. அது உங்கள் கையில் இந்த நாடு சுபிட்சமடைய வேண்டுமானால் அது உங்கள் கையிலே இருக்கின்றது. இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. කදල දෙන්න කියලා අවස්ථාව තියෙනවා. ගරු මන්ත්‍රීතුමනි, මම දන්නේ පිස්සු බල්ලෝ වගේ අනිත් අය කෑ ගැහුවම ඒ කාලේ මගේ රාවුල් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු 10ක කාලයක් තියෙනවා. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මහජන ආරක්ෂාව පිළිබඳව විශේෂයෙන්ම පොලිස් දෙපාර්තමේන්තුව සහ සිවිල් ආරක්ෂක දෙපාර්තමේන්තුව භාරව අලුතෙන් පත්වී සිටින ගරු සරත් වීරසේකර මැතිතුමන්ට මගේ සුභාශිංසනය මුලින්ම මම පුද කර සිටිනවා. එතුමාගේ අවධානයට මම යොමු කරනවා මුලින්ම ප්‍රශ්නයක්, විශේෂයෙන්ම මේක ඒරාවුර් ප්‍රදේශයේ පොලිස් ස්ථානයක් ඉදිකිරීම සඳහා ඉඩමක් හන්දිය යාබදව වෙන් කරලා තිබුණා. විශේෂයෙන්ම ඒ යාබදව තියෙන අලිගාර් ජාතික පාසල වෙනුවෙන් ඒ ඉඩම ලබා දෙන්නටයි කියලා ගම්වාසීන්ගේ ඉල්ලීමක් මත ඒක අපි පොලිස්පතිතුමාට යොමු කළා. ඉන්පසු අපි යෝජනා කළා මයිලම්පාවලි ප්‍රදේශයේ කොකනට් බෝඩ් එකට, ඒ කියන්නේ මේ කොකනට් බෝඩ් පොල් සංවර්ධන මණ්ඩලයට අයත් ඉඩමක් ඒකට අදාළව පාවිච්චි කරගන්න පුළුවන් කියලා ඒක වෙන් කරලා ගණමින් අපි ඉල්ලීමක් කරලා තිබෙනවා. විශේෂයෙන්ම අරුන්දික ෆර්නෑන්ඩෝ රාජ්‍ය අමාත්‍යතුමත් ඒකට එකඟත්වය පළ කරලා සිටිනවා කියන එකත් මම කියා සිටිය යුතුයි. එබැවින් ඒ අලිගාර් ජාතික පාසලට යාබදව තියෙන ඉඩම පොලිස් ස්ථානයකට නොසුදුසු ඉඩමක්, ඒක පාසලේ දියුණුව සඳහා ව්‍යාප්ත කිරීම සඳහා ලබා දෙනමින් ඉල්ලීමක් කරනවා. ඒ පිළිබඳව අපි මුලින් ගත්ත ක්‍රියාදාමය පිළිබඳව ඒ ෆයිල් ගොනුව පොලිස්පතිතුමා ළඟ තියෙන බවත් මම කියා සිටිය යුතුයි. I must also say here for your benefit, since it is an important matter concerning the police department. When the police comes to prosecute cases before the original courts of this country, the difficulties in pursuing a case without the assistance of the Attorney General's department is a serious issue. So therefore, to train the police officers to appear in the courts also takes a long time. So there are police sergeants who appear before the original courts, particularly the magistrate courts. It will be useful, as the present IGP himself has also joined the police force as an assistant superintendent of police. You can recruit lawyers with 10 years experience as ASPs
and then get them to lead these cases. And then for each police division, each SSP division, if you can appoint one ASP who is a qualified lawyer, it would be very helpful to pursue cases and also to dispose of these cases. I think this is a matter that you must take into consideration and take some steps to appoint lawyers with at least minimum 10 years experience in criminal work before the magistrate courts and the high courts, so that they will be able to prepare the plaints and dispose of these cases. Particularly even this Mahara incident has happened because there are so many remand prisoners without plaints being filed in courts. They have been, now with this COVID-19 situation, courts are also not sitting. There are almost 23,000 remand prisoners in several prisons, overcrowding, and all this has happened because disposal of cases is getting delayed because of the inexperience of police officers who are appearing before the magistrate courts in this country. Therefore, I suggest that you take immediate steps to recruit ASPs who will be qualified lawyers so that they will be able to conduct cases before the magistrate courts in this country. Having said that, I would also like to bring to the attention of General Kamal Gunaratne, who is the Secretary to the Ministry of Defence and also Home Affairs. And since Honorable Chamal Rajapaksa is also in the House, that the need to consider the releasing the Silawatturai land which is occupied by the Navy. The entire Navy camp in Silawatturai is taken over to the entire Silawatturai town is now Mr. Mastan, the State Minister, is also aware of this. The State Minister and myself, we made representations to the former regime. We had taken some steps. We discussed with the earlier Defence Secretary to have this naval detachment that is there in Silawatturai to be shifted to another strategic location close by, and to release the entire town area for the use of the civilian population who have resettled in that area. So this is an important matter because there are several acres of valuable land which belongs to private individuals which has been occupied, and now a big complex has come up there. It would be useful if you can consider releasing those lands for the private people who own. They are all having deeds, and all the other documents have been submitted to the Defence Ministry, and this has not been attended to for several long years. This has been a serious issue, and I therefore request that that be considered earnestly. And together with that, there is also the issue of the Morakattanchenai artillery regiment camp, which was sought to be shifted to Punnakuda area in Eravur. I would ask the Honourable Defence Minister, the President has to be approached regarding this, not to do that, because the Morakattanchenai camp is a big complex, and since there is a school there, that school has been provided with alternate buildings already. Therefore, there is no need to shift that camp onto the Eravur Punnakuda area, because that land is earmarked for a BOI zone, so that there would be investments that can come to that area. That's a LRC land which has to be left for the use of the people of the Eravur area. Therefore, not to consider shifting, I believe that now the present regime has taken a decision not to shift the Morakattanchenai camp. Therefore, I would like to once again urge that issue be dealt with as we have requested. So that Ramakrishna Mission School has already, buildings have been allocated, and that school is functioning quite conveniently in the new buildings. Therefore, that issue needs to be attended to, so that there should not be an attempt to take over the Punnakuda LRC land for this purpose. Having said that, let me deal with this issue of the custodial death. This is a matter the new minister will have to look at, since there are several allegations now coming up
with what is happening in the prisons as well as in police custody. The custodial death is a very serious issue regarding which we may face problems when it comes to the international community. Therefore, these issues have to be thoroughly examined. And the Criminal Procedure Code provides in section 272 that any death taking place in a prison, there has to be a post-mortem and a proper inquiry. I was surprised when the new minister, Mr. Lohan Ratwatta, told us today in the House that nobody has died out of gunshot injuries. And these are matters that has to be established through a proper post-mortem, and then these things have to be, these inquiries have to be conducted in a very open manner. Today, Honorable Ali Sabri gave an assurance to the House that there is a inquiry committee appointed with retired High Court Judge Kusala Sarojini heading it, and also with the former Bar Association President, my batchmate, President's Counsel U.R. De Silva is also in the committee. I hope that committee will have a hearing where public can come and give their version. Honourable Member, you have 2 more minutes. And kith and kin, or these prisoners who are wanting to know the exact situation and also know many other facts. Therefore, there must be an open inquiry where this issue will be settled once and for all, since this is not the first time. There have been several incidents earlier. Mutinies inside such prisons is a very, very serious issue. Custodial death is something that we have to involve, and also it will be better for the Human Rights Commission also to be permitted to visit the prison and do their own inquiry, because the Human Rights Commission is an independent organization. While the ministerial inquiry is proceeding, Human Rights Commission also must be given provision for them to conduct a separate inquiry, so that the veracity and the truthfulness of the inquiry will be better established through such a mechanism. Having said that, I must say we were all very disappointed to a certain extent when the Supreme Court did not entertain our application to request for burial for the COVID-19 victims. It was unfortunate that the Supreme Court failed to even give reasons for, while having failed to give entertain notice, they have even not even given reasons. And this is unfortunate, because this is a fundamental rights application, is an application, is a jurisdiction that the Supreme Court enjoys as an original jurisdiction. That is, Supreme Court is in fact the highest final appellate court. But then, as far as fundamental rights application, the litigant has no opportunity to appeal beyond the Supreme Court. Therefore, when reasons are not given, it is very, very unfortunate that Honourable Member, please wind up. are unable to, those litigants are unable to know the reasons why notice are refused. Similarly, when the 20th Amendment petition was filed, for 10 days at a stretch, Supreme Court heard all counsel, and then there again notice was refused without giving reasons. And this should be corrected. And His Lordship, the Chief Justice, for reasons best known to him, have not followed this practice. I would appreciate, at least in cases, fundamental rights cases, and important cases where you have heard counsel for more than 2-3 days, and when you refuse notice, at least for the benefit of the litigants, reasons must be given, so that that will be some solace to know on what basis court came to that conclusion. Thank you. Honourable Ganachendra Kumar Nambalam, you have 14 minutes. I thank you. How many minutes, ma'am? 14 minutes. Thank you. To be honest, Honourable Presiding Member, I take part in this debate quite reluctantly. Reluctantly because the Defence Ministry is a subject that is very polarizing. It's polarizing when you hear speeches not only in this House, but even when you consider opinions outside this House,
it's polarizing on ethnic lines. And on that basis, the tragedy is that this House has deteriorated in its conduct to such a point where differing opinions are not respected, differing opinions are not allowed to be voiced, and one then, in that backdrop, has to ask the question whether there is any point in speaking. But despite that, it is my duty by the people who elected me to express certain views, which I will endeavour to do. Honourable Presiding Member, in May 2009, the date was the 16th, I was approached by the LTT's political head, at that time Mr. Nadesan, and Mr. Pulitevan, who was in charge of the Peace Secretariat, to approach the government of the day. There were nearly 150,000 to 100,000 people in LTT-controlled areas on the 16th of May 2009. And the LTT's position was that if the government was not approached and if the LTT's wish to save those lives of civilians was not expressed and conveyed, those lives will be lost. And on that basis, I contacted the then Minister, Mr. Basil Rajapaksa, on numerous occasions on the 16th from about 4 o'clock in the afternoon till about 10 in the night. I think we must have discussed 10 times the modalities with regards to how those civilians could be brought across. Eventually, with the Defence Ministry consultation, it was agreed around 8 o'clock in the night that Mr. Basil Rajapaksa and myself will personally go to Vanni, along with 2 bishops that the government and we will agree upon, who will oversee the whole process by which these civilians will come across. And this agreement was reached at about 8 o'clock on the 16th, pending the Security Council approval, which was to take place on the next day, because His Excellency President Mahinda Rajapaksa was away in Jordan for the non-aligned movement meeting, and he was only returning on the 17th morning. When he was to return, he was supposed to go into a National Security Council meeting immediately, and approval was supposed to be sought, and we were to be ready to go to Vanni to ensure that those civilians be brought across. Now, it was 150,000 to 100, and I make those large numbers. There is a discrepancy of nearly 50,000 because it was almost impossible to give a safe number. But those numbers were massive by any stretch of imagination. By any stretch of imagination. And at about 11 o'clock, after the National Security Council meeting had started, at about 11 o'clock when I was looking at the TV, the government's channels, Rupavahini and ITN, announced that all civilians had been brought across. About 50,000 civilians had come across, and that there was no more civilians in LTT-controlled areas. I panicked, because I know that when the war started in LTT-controlled areas, there were over 460,000 civilians. These were government figures. These were government figures. And gradually, from people coming out, as well as deaths, the calculations made by not only the TNA, but all other responsible institutions that were monitoring the war, knew that the numbers, even at the very end, were large. The Honourable Sarath Weerasekaara the other day asked, where was I? That was my job. I was a member of parliament at that time, and I was trying to, in some way, use my privileges as a member of parliament and my contacts with the government to try and safeguard those civilians. The LTT was willing to allow them to be brought across. But that did not happen. That did not happen. From the inception of the war, please don't disturb, Honourable Minister. Please Yes, don't disturb. I only Minister have a very Sarath short Weerasekaara. time.
I'm trying. Now the thing is this. Now the thing is this, when you are trying to mislead this now. When you are trying to mislead this assembly. No, you can't mislead them because the entire nation is listening. When you are trying to mislead, it is my duty, being an officer in the war, right? It is my duty to tell you that, correct it. And about 300,000 people were used as human shield by Prabhakaran. Are you going to dispute that fact? Are you going to dispute that fact? Right. So you are telling lies. Yes, Mr. Ponnambalam, you can continue with your Respectful speech. in my submissions, you must not disturb me like this. Be responsible, please. Yes, Mr. Sanat Fonseca. I am not arguing with you. I am giving you some more details. 19th April, we attacked the LTT line at Pudumatalan, took 120,000 civilians out. They are all recorded everything. Hold on. Then on the, let me finish. Listen. 16 night. Again, May. Yes, Honourable Member Ponnambalam, you can continue with your If this speech. is going to happen, then I might as well stop speaking. If you are going to allow these members to disturb me, We are running short of please tell time. me Yes, I you will can stop finish it in a jiffy. Yes. there is Yes, no Mr. point in Fonseca. allowing me to speak in this way. All right, Mr. Sanat Fonseca. 16 night, nobody came, you never came. Army attacked the Mulatiu line and took 85,000 out. Yes. So these are the facts. Right, Mr. Ponnambalam, you can continue with your speech. So 460,000 more civilians were in LTT controlled areas when this war began. But the government, from the very inception, was saying that there were only 70,000 civilians in LTT controlled areas. You can't deny that. Food and medicine was sent for only 70,000 people. Only 70,000 people, Honorable Chairperson. That is the truth. That is what the government did. And eventually 320,000 people came out. They were kept in Manik Farm and various other places. So when you have a situation, Honorable Presiding Member, where a government lies about the numbers, where the government sends only a fraction of the population's worth of food and medicine in a war situation, what is the intention? Even on the 16th of May 2009, I personally am witness when I contacted the Honorable Basil Rajapaksa and conveyed to the government that the LTT was willing to lay down arms to allow the civilians across safely. That war was not stopped. What is the intention that you can derive from that? Isn't it the intention to destroy in whole or in part? Isn't it that the intention that is being demonstrated? This is the reality that is known to the Tamil people, Honorable Presiding Member. That is why I said this ministry is the most polarizing ministry to speak on. This is the reality that we live with, where over 164,000 people are unaccounted for. So when that is the situation, Honorable Presiding Member, a responsible government, today Honorable Member from the opposition stated that over 52 senior members of the military don't get visas to countries. Why? Why is it that members so senior are being denied visas? Isn't it the duty of the government, therefore, if these senior members in fact are innocent, to prove their innocence? Isn't it in your interest to do that? Isn't that what we are asking? Have an inquiry. Agree to an international inquiry. You have nothing to hide, then why do you shy away? Don't do that. Don't do that, because for as long as you shy away, Honorable Member, LTT gave weapons to children, underage children, bombs and cyanide. Honorable Ponnambalam. so for as long as you shy away, not only will your own image in the eyes of the international community be run down,
but you will continue to polarize society within this own country. The Defense Ministry, Honorable Presiding Member, is so polarized that as far as the Tamils are concerned, you should change the name of the ministry. The ministry should be called Tamil Genocide Ministry or Anti-Tamil Ministry. That is how we feel. That is how we feel. Why do you deny that? The Honorable Sarath Veerasekara, he is now in charge of police. He stands up in this court, in this house, and says that the honorable members of the TNA must be banned. He says that the honorable members of the TNA must be banned. Sumit Mantatuma. මන්ත්‍රීතුමිය මුරාසනසුඩ විශේෂයෙන්ම අපේ මන්ත්‍රීතුමා අදහස් දැක්වුවා මෙතන මේ අමාත්‍යාංශය දෙමළ ජාතිය ඝාතනය කරන අමාත්‍යාංශ නම් කරන්න ඕන කියලා. තුමා සම්පූර්ණ ජාතිවාදීව පුරනවා. Honorable මැතිතුමා ඔබතුමායි කතාව කරගෙන යන්න. The Honorable Sarath Veerasekara, the Honorable Sarath Veerasekara stood up shamelessly, a man who is in charge of policing. A minister stands up and says that the TNA must be banned. They must be thrown out of this house. Is this what a minister who is in charge of policing says? The Honorable Mahinda Samarisinghe on the 23rd made a speech. The poor member thought that he was praising. The poor member. Honorable member, you have 2 more minutes. The Honorable Mahinda Samarisinghe boasted that President Mahinda Rajapaksa didn't want to allow the civilians to come across. When there were different countries, different individuals like myself trying to intervene to save those civilians, the Honorable Mahinda Samarisinghe says, he boasts, saying that President Rajapaksa didn't want the civilians to come across because Prabhakaran might escape. For one man, you chose to destroy thousands and thousands of lives. That is what is called war crimes. That is what is called genocide, where you choose to destroy the lives in whole or in part. For God's sake, Honorable Member, please, for God's sake, the future of this country is going to get an inheritance of this culture. That should not be allowed. There are senior members on this front bench. They are not racist. I know they are not racist. There are people who might have differing views. But at least they are not racist. But that cannot be said. That cannot be said of senior members who are being appointed today. And that too to appointments on security and on public security. Are you allowing this language? Are you allowing this language? These are honorable member. These are not honorable members. These are කරුණාකර මන්ත්‍රීතුමාලා එතුමාට කතාව කරගෙන යන්න ඉඩ දෙන්න. ඔබතුමාගේ අවසාන මිනිත්තුව කරුණාකර මන්ත්‍රීතුමාලා වාඩි වෙන්න. So it is on this basis, honorable. ඔව් චාමර මන්ත්‍රීතුමා. දිවුරුන් දීලා තියෙන්නේ මෙතුමා දිවුරුන් දීලා තියෙන එක ගැන අපිට සැකයක් තියෙනවා. මොකද අපි දිවුරුන් දීලා තියෙන්නේ ඔක්කොම මේ රටේ දිවුරුන් දීමේ අපි කවුරුත් දිවුරුන් දීලා තියෙන මෙතුමා දීලා තියෙන දිවුරුම වෙන විදියකට. මේක මේ මහාර දිවුරුම මේ Honorable Ponnambalam, please continue with your speech. Give me some of. කරු මන්ත්‍රීතුමාලා එතුමාට කතාව කරගෙන යන්න එතුමාට තව මිනිත්තුවයි තියෙන්නේ. Madam, the TNA is willing to give me some of their time. I just want to make a few points. You call yourselves a defense ministry. Yes, Honorable Sridharan. You call yourselves a defense ministry for the whole country. Honorable Sridharan. Honorable Ponnambalam, please continue with your speech. Military, they've given me some time. They're giving me 5 minutes. The defense ministry has 20 divisions in this country. 20 divisions. Of the 20 divisions, Honorable Presiding Member, 16 are based in the Northeast. 16 are based in the Northeast. There are 6 headquarters, 4 are based in the Northeast. Whose defense? Who is your enemy? You claim here that it is only the LTT that's your enemy.
But it is the Tamil people that you're oppressing. Is this what you want to convey for generations and generations to come? For God's sake, think again. In order to pursue your chauvinistic and racist policies, you are creating precedents today that is going to curse this country. Curse it to the point that you might quite well destroy us, but you will destroy yourselves. Honorable Tennakoon. I wish you had the balls to talk like this against the LTT when they were giving arms to children, when they're It's not giving a point bombs of to order. children. Honorable Ponnambalam, please continue. Thank you. Is this the precedent that you want to set? Because when you set this precedent, today it's the Tamils. Today it's yesterday it was the Tamils. Today it's the Muslims. Tomorrow it will be your own. It will be your own because the people who you consider your competition, you will turn against them. That will turn against them. That is the reality. This is a downward spiral, Honorable Presiding Member. And if these members, and what I mean by these members is not the who sit at the back. If these senior members who have been in this house for decades, members who are responsible, members who have the intelligence to meet. Honorable Ponnambalam, you have only 2 more minutes. If these senior members fail in their duties today, as they are failing today, if they continue to fail like this, it is this country that will go to the dogs, that you can never prevent. I have been repeatedly stating, I am an individual who was born and bred in Colombo. My friends are Sinhalese. I grew up with the Sinhalese. During the 83 riots, it was the Sinhalese people, like Mr. Ananda Vijayasekara, President's Council, like Mr. Kosala Vijayathilaka, President's Council, like Mr. Stanley Williams. These are the people who saved us. Those were Sinhalese people. Those are the Sinhalese people that I knew. But quite honestly, even 10 years ago when I came as a member, even when the LTT was there, this was not the culture. This was not the culture, madam. People were willing to listen. People were willing to answer. Even though they disagreed, were willing to answer with decorum. But it's a disaster what has come before this country. Make no mistake. You can by all means continue to disenfranchise the Tamil people. You might even succeed in your continued systematic genocide. You might even succeed in totally dismantling our identity. There might come a time that we can't even claim that we ever had a place on this island. But you will leave a legacy that will destroy yourselves. Mark my words. Honorable member, please wind up. Thank you. Garu Sarath Wirasekara මැතිතුමා. නාඩි දෙකක් දෙන්න මොකද මේ යුද්ධය ගැන ඉතාම සාවද්‍ය ප්‍රකාශ මෙතුමා කරපු නිසා මම හමුදාව හිටපු කෙනෙක් හැටියට යුද්ධය ආරම්භ සිට අවසාන දක්වා මට මේ කරුණාකර අවස්ථාව දෙන්න මොකද මොවුන් කතා කරන්නේ දෙමළ ඩයස්පෝරාවට සහ සමස්ත ලෝක ප්‍රජාවට ඒක නිසා ඕක කියනවා අපි සවන් දෙන්න ඕනි කියලා ඇත්ත සවන් දෙන්න පුළුවන් නමුත් සවන් දෙන්න පුළුවන් සත්‍ය ප්‍රකාශ කරනවා නම් පමණයි සම්පූර්ණයෙන්ම වැරදි ප්‍රකාශ තමයි කළේ 3 ලක්ෂ 3ක් මේ ප්‍රභාකරන් මිනිස් පලියක් සිටියාගත්තා ඒ තියාගෙන ඒකෙන් ගැලවිලා හමුදාව කරේ එනකොට අමුවේ මරා දැම්ම අපි දැක්කා S2කින් එතකොට 2,95,000ක් අපි බේරගත්තා ඒක තමයි ලෝකේ තියෙන ලොකුම මේ ලොකුම ප්‍රාණ අපකරුවන් බේරා ගැනීමේ මෙහෙයුම තමයි ඒක යුද විශේෂඥයෝ ලංකාවේ හමුදාවට සම්පූර්ණයෙන් ප්‍රශංසා කරලා තියෙනවා මොකද අපි කැම දුන්නේ නැහැ කියලා නීල් බූනේ කියන මෙහි හිටපු කන්සල්ටේෂන් කමිටි ඔෆ් හියුමනිටේරියන් ඇසිස්ටන්ස් කියන එකේ හිටපු නීල් බූනේ කියන යුනයිටඩ් නේෂන්ස් වල ඉන්න නියෝජිතයා කියනවා අපි කැම දුන්නේ නැහැටි සලකා බලනකොට අපේ හමුදාවට රන් පදක්කමක් දිය යුතුයි කියලා කියනවා
එතකොට අබීන් අවාට් කියන සරණාගතින්ගේ නියෝජිතයා කියනවා අපි මුළු ලෝකෙටම පරමාදර්ශයක් කියලා මේ කෑම ඒවීම ගැන සම්බන්ධ කරනකොට Neil Boni is saying that we should be given a gold medal and Amin Awad is saying that we are a role model for the entire world for the effort that we have taken to send the medicine and food items to the northern area. TNA එක ඇත්ත වශයෙන්ම අපි බෑඩ් කරන්න ඕනි කියන්නේ TNA එකේ මන්ත්‍රීවරුන් එයාගේ දියුරුම ගත්තේ ප්‍රභාකරන් ඉස්සරහා ප්‍රභාකරන් ඉස්සරහා තමයි මේ ඔහු දියුරුම ගත්තේ මේ පාර්ලිමේන්තුවේ දියුරුම් දෙන්න ඉස්සෙල්ලා. එතකොට ගෝනගල කියන ගමේ බඩදුරු අම්මලාගේ බඩ කපලා ළමයා එළියට අරගෙන පෙති ගහනකොට ගජේන්ද්‍ර පොඩ්ඩම්බලම් කොයිද හිටියේ? ඒක තමයි අපි අහන්නේ. ඉතින් ඒක නිසා දෙමළ ජනතාව දැන් 52%ක් ඉන්නේ සිංහල ජනතාව සමග. ඒක නිසා ඔබතුමා මේ බොරු කියලා මේ සභාව නොමග යන්න එපා. ඔබතුමා කතා කරන්නේ දෙමළ ඩයස්පෝරාවට ඔබතුමාට ඩොලර් හම්බෙන්න හින්දා. ඉතින් කරුණාකරලා මේගේ වැඩ අපි කියා සිටිනවා. If you only let me speak, I will speak. Your version we will never accept, our version you will never accept. Why don't you agree to investigate it? Why don't, if you are saying I am telling lies, I am telling you are telling lies, why don't you agree to an international investigation? It is you who is running away. It is you who is running away. Honorable Charles Nirmalanathan, you have 14 minutes. நன்றி தலைமை தாங்கின்ற உறுப்பினர்களே. இன்று பாதுகாப்பு அமைச்சினுடைய விவாதம் தொடர்பாக இந்த சபையில் சூடான விவாதங்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பாக கதைப்பதற்கு முன்பாக தற்பொழுது புரவி புயல் காரணமாக வடக்கில் நேற்று இரவு புரவி புயலின் தாக்கத்தினால் வடகிழக்கில் இருக்கின்ற மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பில் குறிப்பாக மன்னார் மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்டதனுடைய விவரம் இன்று காலை கௌரவ அமைச்சர் சமல் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டது, சபையில் தெரிவித்தது. மன்னாருடைய விவரம் நேற்று பின்னேரத்தினுடைய விவரம்தான் தெரிவித்திருந்தார். நான் அவருக்கு நேரடியாக சென்று இன்றையான் விவரத்தை, மன்னார் மாவட்ட செயலகத்தினுடைய விவரத்தை சமர்ப்பித்திருந்தேன். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 2236 குடும்பங்கள் மன்னார் மாவட்டத்தில் இந்த புரவி புயலால் இரவு மாத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனிநபர்களாக 7749 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கௌரவ அமைச்சர்கள் இவர்களுக்கு அவசர தேவையாக உணவு, நுளம்பு நெட், பெட்ஷீட், மாஸ்க் போன்ற பொருட்கள் அவசரமாக தேவைப்படுகிறது. ஆகவே கௌரவ அமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புவது என்னவென்றால், இந்த 2236 குடும்பங்களுக்கும் தேவையான உணவும், நுளம்பு நெட்டும், பெட்ஷீட்டும், மாசும் உங்களுடைய அமைச்சினால் உடனடியாக வழங்க வேண்டும். மாவட்ட செயலாளர் அவர்கள் உங்களுடைய பணிப்பாளர் நாயகத்துக்கு எழுத்து மூல கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இதுகளுக்குரிய அனுமதியை தரும்படி கௌரவ அமைச்சர் இதற்குரிய அனுமதியை செயலாளர்கள் ஊடாக மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த இரவு நடந்த இந்த புரவி புயல் காரணமாக அதிகமான பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மிக பாதிப்புடைய ஒரு சில கிராமங்களை நான் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். சாந்திபுரம், எமில்நகர், தேவன்புட்டி, மூண்டாம்புட்டி, இலுப்பக்கடவை, அந்தோனியார்புரம், விடத்தல் தீவு, பேசாலை போன்ற கிராமங்கள் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த கிராமங்களில் இருக்கின்ற அவசர தேவைகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் கூடின கவனம் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த புரவி புயலால் அதிகமான மீன்பிடி படகுகள், குறிப்பாக பேசாலை போன்ற கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற வயல் நிலங்கள் எல்லாம் குளங்களாக காட்சியளிக்கிறது. ஆகவே இந்த மன்னார் மாவட்டத்தில் இரவு நடந்த அனர்த்தத்துக்கு அமைச்சினுடைய தனிப்பட்ட கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கௌரவ அமைச்சரவர்களே, இன்று பாதுகாப்பு அமைச்சினுடைய விவாதம் தொடர்பாக நடைபெறுகின்ற போது நான் கௌரவ அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் முன்பு உரையாற்றிய போது TNA
உறுப்பினர்களுடைய செயல்பாடு காரணமாக டிஎன்ஏயை தடை செய்ய வேண்டும். ஹிட்லர் அளித்தது போல் மஹிந்த ராஜபக்ச அளித்திருந்தால் இந்த ஒருதரம் மிஞ்சியிருக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை இந்த சபையில் முன்மொழிந்தார். கௌரவ அமைச்சருக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் முழுமையாக ஆராயவில்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதென்ற கருத்தை கூட நீங்கள் அறிய முற்படவில்லை என்பதுதான் என்னுடைய விவாதமாக இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். கடந்த 29ஆம் தேதி இந்துக்களினுடைய தீபமேற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு நாள். கார்த்திகை 29ஆம் தேதி தீபமேற்றி வழிபாடு செய்கின்ற அந்த நாளில் உங்களுடைய அமைச்சின் கீழ் இருந்த போலீஸ் பாதுகாப்பு பிரிவுகள் அங்கு ஆலயங்களுக்கு சென்று இடைஞ்சல் செய்தார்கள். அங்கு தீபமேற்றின நபர்களை தாக்கினார்கள். ஒரு நாட்டில் ஜனாதிபதி ஒரு நாடு ஒரு சட்டம் என்று சொல்லுகின்ற இந்த நேரத்தில் இந்து மக்களுடைய வணக்க நிகழ்வாக இருக்கின்ற கார்த்திகை தீபத்தை ஏற்றுகின்ற அந்த அவர்களுடைய வணக்க நிகழ்வை நீங்கள் ஏன் தடுத்தீர்கள்? அது தடுத்ததன் மூலம் இந்த நாட்டில் எங்களுடைய இனத்திற்கு தொடர்ச்சியாக அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நான் கௌரவ அமைச்சருக்கு கூறியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த முன்பு இந்து கலாச்சார அமைச்சராக இருந்த அமைச்சர் தற்பொழுது வடக்கிலும் அமைச்சராக இருக்கிறார். அவர் அமைச்சராக இருக்கின்ற அதே மாவட்டத்தில் கூட இந்துக்களை வழிபாடு செய்ய முடியாமல் உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய போலீஸ் தடுத்தது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் கூறியிருந்தீர்கள் 1987ஆம் ஆண்டு ஆபரேஷன் லிபரேஷன் தாக்குதலின் போது இந்தியா விமானப்படை உணவு கொடுக்காமல் விட்டிருந்தால் அன்றே யுத்தத்தை முடித்திருப்போம் என்று. நான் உங்களிடம் கூற விரும்புவது, இங்கு யுத்தத்தை முடித்தது நீங்களோ அல்லது பாதுகாப்பு அமைச்சனுடைய இராணுவ தளபதியோ அல்லது பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளர் அல்ல. இந்த உலக நாடுகளுடைய ஒத்துழைப்புடன், உலக நாடுகளுடைய இராணுவ உதவியுடன் தான் நீங்கள் யுத்தத்தை முடித்தீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அப்போது இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூட කරු සරත් විරසේකර මැතිතුමා. මේ වගේ ප්‍රකාශ කරනකොට ජනතාව අහන් ඉන්න හින්දා අපි ඒකට ප්‍රතිචාර දිය යුතුයි. ඒක තමයි මම මෙතන ඉන්නේ. මෙතුමා කිව්වා කෝවිල් වල ගිහිල්ලා පහන් පත්තු කරන අයට නොවැම්බර් 29 වෙනිදා පොලිසියෙන් ගිහිල්ලා පහර දුන්නා කියලා. එහෙම කිසිම දෙයක් සිද්ධ වෙලා නැහැ. එහෙම කිසි දෙයක් ඒකින්ද බොරු ප්‍රකාශ මෙතන කරන්න එපා ඔබතුමා. කම්මික බොරු ප්‍රකාශ කරන්න එපා. මේ කෝවිල් කවදාකවත් එහෙම වෙලා නැහැ. ඒකින්ද බොරු ප්‍රකාශ මෙතන කරන්න එපා ජනතාවට ඇහෙන්න. ඔබ කියන්නේ අත්ත කතාවක් සුන්නාවේ කරු මාරෝ ගණේෂ මැතිතුමා. මේ ඉන්දු කටයුතු අමාත්‍යාංශයේ මගේ අමාත්‍යාංශය යටතේ තිබුණේ. මට වගකීමතර පැහැදිලි කරගන්න. එතුමා කියන්නේ සාධාරණ පැමිණිල්ලක්. මොකද 29 වෙනිදා පොයි දවස කාර්තික දීපම් කියන පාන පත්තු කරන්න කටයුත්තක් උත්සවයක් මේ ආගමික උත්සවයක් පවත්වනවා. ඒකත් අර ඒ කාලේ දැන් දවස් දෙකකට පෙර තිබුච්ච අර මේ මහාවීර උත්සවයත් උගන පටල ගත්තා. ඔබතුමා පට ගත්තා පොට දන්නේ නැහැ. ඔබතුමා හෝ පොලිසිය හෝ හමුදාව පටල ගත්තා. කරුණා කරලා උතුරේ නැගෙනහිරේ DIGලට උපදෙස් දෙන්න, ඒ වගේ ඇමතුමා ආච්චපතිවලට උපදෙස් දෙන්න ඉන්දු ආගම කටයුතු අමාත්‍යාංශය ගිහිල්ලා ඩිපාර්ට්මන්ට් ගිහිල්ලා ඉන්දු කැලෙන්ඩරේ ලබා ගන්න. ඉන්දු පොට නෑ ඒ බලන්න චෙක් කරලා බලන්න. එතුමා කියනවානේ පොලිසිය පැමිණලා තියෙනවා. පැමිණලා තියෙනවා නෑ පොලිස් පැමිණලා මට කතා කරා මිනිස්සු කතා කරා. පැමිණලා තියෙනවා. මේම තමයි ඇමතුමා මේ රටේ තියෙන විරස අපි අයින් කරන්න ඕන. අපි දැන් ඉන්දු ජනතාවට බෞද්ධ ජනතාව අතර සමානතාව ඕන තරම් තියෙනවා. ඉතින් අපි ඒක අදන්න ඕන. නැතුව දෙගොල්ල ගාගන්න කියන අදාගන්න රට අදන්න බෑ. මම දාම අවංකව කියන්නේ. කනවා ඔයලා බලන්න. ඒ පටල ගත්තා. මහාවීර දිනේ තිබුණා. උත්තර තිබුණා. ඒකට ප්‍රශ්න තිබුණා නේද? ඒකත් පටල ගත්තා. ඒ පොයි දවස් තමයි ලෝකෙ පුරාම ඉන්දු ජනතාව පවත්වන්න උත්සවය ඒක. පටල ගත්තා. ඒ නිසා පොලිසිය නිලධාරීවන් ගිහිල්ලා, අමුදා නිලධාරීවන් ගිහිල්ලා, කෝවිල් වලට ගිහිල්ලා මේ ඒක නවත්තලා තියෙනවා. ඒ සමන් පැමිණලා තියෙනවා කියන එක සාධාරණ කියන්නේ එක. ඒක තේරුම් අරගන්න. නෑ කියලා කියන්න එපා. පොලිසිය අරස් කරලා ඒ දවස 29 වෙනිදා පොලිසිය අරස් කරලා
පස්සේ පෑකින් පස්සේ රිලිස් කරලා තියෙනවා. ඒ අමාත්‍යාංශයේ ඇමතුමා දන්නේ නැතුව කියලා කියන එක අපිට මොකද කියන්න කියලා තමයි අපිට ප්‍රශ්නේ තියෙන්නේ. දැන් ගෞරව அமைச்சர் அவர்களே ஜப்னா சுன்னாகம் போலீஸ் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டது போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்ய வேண்டும். மஹிந்த ராஜபக்சே அன்று எல்லாரையும் அழித்தது போல் இவர்களையும் அழித்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை என்ற சொல்லை நான் வன்மையாக கண்டிப்பதோடு நீங்கள் அந்த விடயம் தொடர்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் நேரில் பார்க்க வேண்டும். நீங்கள் வடமாகாணத்தில் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு வந்து அங்கு இராணுவ சோதனை சாவடிகள் எவ்வளவு இருக்கிறது என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். இராணுவ சோதனை சாவடிகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நான் கௌரவ அமைச்சர் அவர்களை ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு இராணுவ முகாம், ஏற்கனவே 1500 ஏக்கர் முகாமாக இருந்த சன்னார் இராணுவ முகாம் 2 வாரங்களுக்கு முன்பு மேலும் 3500 ஏக்கர் காணிகளை பிடித்து அந்த இராணுவ முகாமை 5000 ஏக்கர் காணிகளாக அபகரிக்கிறது. ஏன் அந்த பிரதேசத்தில் 5000 ஏக்கர் காணிகளை இராணுவம் அபகரிக்க வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் யுத்தம் என்று கூறுகிறீர்கள். எங்களுடைய மக்களுடைய தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனையை, இன்று எங்களுடைய மக்கள் நடைமுறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஏன் நீங்கள் அறிய முற்படுவதில்லை? நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை கூறுகிற போது உங்களுக்கு அது ஒரு இனவாத கருத்துக்களாக இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் நேரடியாக வாருங்கள். நேரடியாக வந்து எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய மக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், இந்த இராணுவ கடுபிடிக்கில் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், தங்களுடைய வாழ்வாதார நிலைமைகளை இராணுவ முகாம்கள் மூலம் அபகரித்து வைத்திருக்கிற இந்த செயல்பாடுகளால் எவ்வளவு மக்கள் வாழ்வாதார நிலைமையை இழந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதல் நேரில் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்புதான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டும். அதை விடுத்து டிஎன்ஏயை தடை செய்ய வேண்டும் என்று கூறுவது உண்மையில் ஏற்க முடியாத ஒரு செயல். நீங்கள் எங்கட மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் முதலில் ஆராய வேண்டும். 27ஆம் தேதி யுத்தத்தால் இறந்த ஒரு கத்தோலிக்க மத குருவை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள். 27ஆம் தேதி யுத்தத்தால் இறந்தவர்களை நினைவு கூற 27ஆம் தேதி கைது செய்திருக்கிறீர்கள். நான் உங்களுடன் கேட்க விரும்புகிறேன், யுத்தம் ஏற்பட்ட போது யுத்தத்தினால் 9க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க மதகுருக்கள் இறந்திருக்கிறார்கள். கடைசியாக பிரான்சிஸ் என்ற ஒரு ஃபாதர் 2009ஆம் ஆண்டு மே மாதம் யுத்தம் முடிவற்ற பிற்பாடு விடுதலை புலிகளை சரணடை சொன்னபோது, சரணடைய சொன்னபோது அந்த பிரான்சிஸ் என்ற ஃபாதரும் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி அவரும் அந்த பேருந்தில் ஏறினார். இன்று வரை அந்த ஏறின இளைஞர்களும் இல்லை, அந்த பிரான்சிஸ் ஃபாதரும் இல்லை. ஒரு கத்தோலிக்க மதகுரு இறந்தவர்களுக்கு நினைவு கூறுகின்ற அந்த நிகழ்வில் இந்த உங்களுடைய அரசாங்கம் கைது செய்தது. நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன், இதே ஒரு நிகழ்வை ஒரு பௌத்த மதகுரு செய்திருந்தால் அந்த போலீஸ் அல்லது உங்களுடைய அரசாங்கம் கைது செய்ய முடியுமா? மட்டக்களப்பில் ஒரு கிராம அலுவலரை தாக்கிய பௌத்த மதகுருவை கூட நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுடைய செயல்பாடுகள், அரசாங்கத்தினால் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் தான் இனவாதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை முழுமையாக ஆராய வேண்டும். நாங்கள் கதைக்க தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் எப்பவும் கதைக்க தயார். நீங்கள் எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர்வு வைப்பீர்களாக இருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதை விடுத்து நீங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுடைய பிழைகளை மறைப்பதற்கு, கொரோனாவை மறைப்பதற்கு கொஞ்ச நாள் ஒரு அமைச்சரை பயன்படுத்தினீர்கள், இப்பொழுது மாவீரர் நாளை பயன்படுத்தினீர்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒருவரை பயன்படுத்தி சிங்கள இனவாத மக்களை உங்கள் பின் வைத்திருக்கிறதன் காரணத்தினால்தான் உங்களில் ஆட்சி செய்ய முடிகிறது என்ற அந்த செயல்பாட்டை நீங்கள் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை ஆராய்ந்து நீங்கள் தீர்த்து வைப்பதற்கு முன்வந்தால் எங்களுக்கு அதில் நாங்களும் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம், கதைப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய மக்கள் Honorable member, please find up. பட தப்பறையதெண்டு எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய மக்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களையும் போல வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறதை ஒழிய நாங்கள் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எங்களிடத்தில் இல்லை. நீங்கள் அனுபவிக்கின்ற உங்கள் பௌத்த மதம் அனுபவிக்கின்ற உங்களுடைய கலாச்சாரம் படி நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இன மொழி மத கலாச்சார அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய கட்சியின் நோக்கம் அதான் என்பதை கூற விரும்புகிறேன். நன்றி. The Voice of Parliament, from TBC.